ஓம் சாந்தி. இன்றைய முரளி 23 ஜூன் 2024. அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் 19/3/2000 மதுபன். உருவாக்கத்திலும் பணிவிலும் சமநிலை வைத்து ஆசீர்வாதங்களின் கணக்கில் சேமியுங்கள். இன்று பாப்தாதா தமது ஹொலி ஹாப்பி அன்னப்பறவைகளின் சபைக்கு வந்து இருக்கிறார். நாலாபுறங்களிலும் புனித அன்னப்பறவைகள் தெரிகின்றன. புனித அன்னப்பறவைகளின் சிறப்பை எல்லோரும் நல்லபடியாக அறிந்து இருக்கிறீர்கள். சதா புனிதமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் அன்னப்பறவைகள் சுத்தமான தெளிவான உள்ளமுடையவர்கள். புனித அன்னப்பறவைகளிடம் சுத்தமான தெளிந்த உள்ளம் இருக்கும் காரணத்தால் அவர்களுடைய ஒவ்வொரு ஆசையும் சகஜமாக பூர்த்தியாகிறது. சதா திருப்தியான ஆத்மாக்களாக இருக்கிறார்கள். உயர்ந்த எண்ணங்களை எழுப்பியவுடன் பூர்த்தியாகிறது. உழைக்க வேண்டியது இல்லை. ஏன்? சுத்தமான உள்ளமுடைய குழந்தைகள் பாப்தாதாவிற்கு மிக பிரியமானவர்கள், மிக நெருக்கமானவர்கள். சுத்தமான உள்ளமுடையவர்கள் சதா பாப்தாதாவின் இதய சிம்மாசனதாரிகளாக இருக்கிறார்கள். அனைத்து உயர்ந்த எண்ணங்களும் பூர்த்தியாகும் காரணத்தால் உணர்வில், பார்வையில், சொல்லில், சம்பந்தம் தொடர்பில் சரளமாகவும் தெளிவாகவும் ஒரே மாதிரி தெரிகிறார்கள். உள்ளமும் புத்தியும் சொல்லும் ஒரே மாதிரி இருப்பது சரளத்தின் அடையாளமாக இருக்கிறது. உள்ளத்தில் ஒன்றாகவும் வார்த்தையில் வேறாகவும் இருப்பது சரளமாக இருப்பதாக அடையாளம் இல்லை. சரள சுபாவம் உடையவர்கள் சதா உருவாக்குபவர்களாகவும் அகந்தையின்றியும் தன்னலமின்றியும் இருப்பார்கள். சரளமான உள்ளம், சரளமான சொற்கள், சரளமான உணர்வு, சரளமான பார்வை எல்லாம் புனித அன்னப்பறவைகளின் சிறப்புகளாக இருக்கின்றன. பாப்தாதா இந்த வருடம் அனைத்து குழந்தைகளிடமும் 2 விசேஷங்களை நடத்தையிலும் முகத்திலும் பார்க்க விரும்புகிறார். அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று எல்லோரும் கேட்கிறீர்கள் தானே? இந்த சீசன் முடிந்த பிறகு விசேஷமாக என்ன செய்ய வேண்டும், அடுத்து என்ன ஆகப் போகிறது, அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று எல்லோரும் யோசிக்கிறீர்கள் தானே? சேவை களத்தில் சக்திக்கு தக்கபடி மெஜாரிட்டி மிக நன்றாக வளர்ந்து இருக்கிறீர்கள், முன்னேறி இருக்கிறீர்கள். பாப்தாதா இந்த முன்னேற்றத்திற்காக மிக நல்லது, மிக நல்லது, மிக நல்லது என்று வாழ்த்து கொடுக்கிறார். கூடவே ரிசல்ட்டில் ஒரு விஷயம் தெரிகிறது. அதில் என்னவென்று சொல்லலாமா? டபுள் விதேசிகளே சொல்லலாமா? பாண்டவர்களே சொல்லலாமா? கைகளை உயர்த்துங்கள். அப்போது சொல்லுவோம், இல்லை என்றால் சொல்ல மாட்டோம். எல்லோரும் கைகளை உயர்த்தினார்கள். மிகவும் நல்லது. எந்த ஒரு விஷயத்தை பார்த்தோம்? இன்று வதனத்தில் பாப்தாதா தமக்குள் உரையாடினார்கள். எப்படி உரையாடுவார்கள்? இருவரும் எப்படி ஒருவர் பிறரோடு உரையாடுவார்கள்? இங்கே இந்த உலகில் நீங்கள் மோனோ ஆக்டிங் செய்கிறீர்கள் தானே? மிக நன்றாக செய்கிறீர்கள். அப்போது நீங்கள் சகார உலகில் ஒரு ஆத்மா 2 பாகத்தில் நடிக்கிறது. இங்கே பாப்தாதா 2 ஆத்மாக்கள் ஒரு சரீரத்தில் இருக்கின்றன. வித்தியாசம் இருக்கிறது தானே? அப்போது மிக குதூகலமாக விஷயம் நடக்கிறது. இன்று வதனத்தில் பாப்தாதாவின் உரையாடல் நடந்தது. எந்த விஷயத்தை பற்றி? பிரம்ம பாபாவிற்கு என்ன உற்சாகம் வருகிறது என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியுமா? நல்லபடியாக அறிந்திருக்கிறீர்கள் தானே? விரைவிலும் விரைவாக நடக்க வேண்டும் என்பது பிரம்ம பாபாவின் விருப்பமாக இருந்தது. விநாசத்தை அல்லது மாற்றத்தை கொண்டு வருவது ஒரு கை தட்டல் கூட கிடையாது. சொடக்கப்போடு விஷயமாக இருக்கிறது என்று சிவபாபா பிரம்ம பாபாவிடம் சொன்னார். ஆனால் நீங்கள் முதலில் 108 அல்ல, அதில் பாதி மாலையை தயாரித்து கொடுங்கள் என்றார். அதற்கு பிரம்ம பாபா என்ன பதில் கொடுத்திருப்பார் சொல்லுங்கள்? தயாராகி கொண்டு இருக்கிறார்கள். நல்லது, பாதி மாலை கூட தயாராகவில்லையா? முழு மாலையின் விஷயத்தை விடுங்கள். பாதி மாலை தயாராகி இருக்கிறதா? எல்லோரும் சிரிக்கிறார்கள். சிரிக்கிறீர்கள் என்றால் ஏதோ இருக்கிறது. பாதி மாலை தயாராக இருக்கிறது என்று யார் சொல்கிறீர்களோ அவர்கள் ஒரு கை உயர்த்துங்கள். தயாராகிவிட்டதா? மிக குறைவானவர்கள் கை உயர்த்தி இருக்கிறீர்கள். தயாராகி கொண்டு இருக்கிறது என்று நினைப்பவர்களின் கை உயர்த்துகள். தயாராகி கொண்டு இருக்கிறது என்று மெஜாரிட்டி சொல்கிறீர்கள். தயாராகிவிட்டது என்று மைனாரிட்டி சொல்கிறீர்கள். தயாராகிவிட்டது என்று யார் கை உயர்த்தினீர்களோ அவர்களின் பெயர்களை எழுதி கொடுங்கள் என்று பாப்தாதா சொல்கிறார். நல்ல விஷயந்தானே? பாப்தாதா மட்டுமே பார்ப்பார், வேறு யாரும் பார்க்க மாட்டார்கள். சீல் இடப்படும். அப்படி நல்ல நம்பிக்கை நட்சத்திரங்கள் யார் யார் என்று பாப்தாதா பார்ப்பார். அப்படி ஆக வேண்டும் என்று பாப்தாதாவும் நினைக்கிறார். அதனால் இவர்களிடமிருந்து பெயரை பெறுங்கள், இவர்களை ஃபோட்டோ எடுங்கள். அப்போது பிரம்ம பாபா என்ன பதில் கொடுத்தார்? நீங்கள் எல்லோரும் நல்ல நல்ல பதில் கொடுத்திருக்கிறீர்கள். நீங்கள் சொடக்கு போடுங்கள். அவ்வளோ நேரம் மட்டும்தான், அதற்குள் அவர்கள் தயாராகி விடுவார்கள் என்று பிரம்ம பாபா சொன்னார். அதனால் நல்ல விஷயந்தானே? அப்படியானால் முழு மாலையும் தயாரா என்று சிவபாபா கேட்டார். பாதி மாலைக்கு பதில் கிடைத்தது. முழு மாலையை பற்றி கேட்கிறார். அதற்கு கொஞ்சம் நேரம் தேவை என்று சொன்னார். இந்த உரையாடல் நடந்தது. எதற்கு கொஞ்சம் நேரம் தேவை? உரையாடலில் கேள்வி பதிலே நடக்கின்றன. ஏன் கொஞ்சம் நேரம் தேவை? எந்த ஒரு குறை இருக்கிறது? அதனால் பாதி மாலையும் நின்று கொண்டு இருக்கிறது. நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளை ஒவ்வொரு ஏரியாவாக எமர்ஜி செய்து கொண்டே போனார். அப்படி உங்கள் ஜோன் இருக்கிறது. அப்படி ஒவ்வொரு ஜோனாக செய்யவில்லை. ஜோனும் மிக
பெரியதாக இருக்கிறது. அதனால் ஒவ்வொரு விசேஷ நகரங்களை எமர்ஜி செய்து கொண்டே சென்றார். அதில் எல்லாருடைய முகத்தையும் பார்த்து கொண்டே சென்றார். எல்லோரையும் பார்த்த பிறகு ஒரு விசேஷத்தை இப்பொழுது அனைத்து குழந்தைகளும் வெகு சீக்கிரமாக தாரணை செய்தால் மாலை தயாராகிவிடு என்று பிரம்ம பாபா சொன்னார். எந்த விசேஷம்? சேவையில் வளர்ந்திருக்கிறீர்கள், சேவை செய்து முன்னேறி இருக்கிறீர்கள், நன்றாக முன்னேறி இருக்கிறீர்கள். ஆனால் ஒரு விஷயத்தில் பேலன்ஸ் குறைவாக இருக்கிறது என்று சொன்னார். உருவாக்கும் காரியத்தில் நன்றாக முன்னேறி இருக்கிறீர்கள், ஆனால் உருவாக்குவதோடு கூடவே பணிவும் இருக்க வேண்டும் என்பதே அந்த விஷயம். ஒன்று நிர்மாண், அதாவது உருவாக்கம், மற்றது நிர்மாண், பணிவு. இவற்றில் ஒரு மாத்திரையே வித்தியாசம் தெரிகிறது. ஆனால் உருவாக்கம் மற்றும் பணிவு இரண்டும் சமநிலை வித்தியாசம் இருக்கிறது. சேவையின் முன்னேற்றத்தில் பணிவிற்கு பதிலாக ஆங்காங்கே சில நேரம் சுய அபிமானமும் மிக்ஸ் ஆகிறது. எந்த அளவு சேவையில் முன்னேறுகிறீர்களோ அந்த அளவு உணர்வில், பார்வையில், சொல்லில், நடத்தையில் பணிவு தெரிய வேண்டும். இந்த பேலன்ஸ் இப்பொழுது மிக அவசியமாக இருக்கிறது. இப்போது வரை அனைத்து சம்பந்த தொடர்பில் இருப்பவர்களிடமிருந்து என்ன ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டுமோ அந்த ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை. மற்ற முயற்சிகளை ஒருவர் எவ்வளவு வேண்டுமானாலும் செய்யலாம், அது நல்லதோ எனினும் முயற்சியோடு ஆசீர்வாதங்களை கணக்கில் சேமிப்பாகவில்லை என்றால் வள்ளலின் நிலையை, கருணை உடையவராகும் நிலையை அனுபவம் செய்ய முடியாது. சுய முயற்சியோடு கூடவே பாப்தாதா மற்றும் குடும்பத்தில் உள்ள சிறியவர்களின் பெரியவர்களின் ஆசீர்வாதமும் அவசியமாக இருக்கிறது. இந்த ஆசீர்வாதங்களின் புண்ணிய கணக்கை சேமிப்பாக்க வேண்டும். இவை மதிப்பெண்களோடு சேர்க்கப்படும். நீங்கள் எவ்வளவு சேவை வேண்டுமானால் செய்யுங்கள். உங்கள் சேவையை மிகுந்த ஆர்வத்தோடு செய்ய முன்னேறி செல்லுங்கள். எனினும் பாப்தாதா அனைத்து குழந்தைகளிடம் இந்த விசேஷத்தை பார்க்க விரும்புகிறார். சேவை செய்வதோடு கூடவே பணிபாகவும் பிறரோடு சேர்ந்து செல்வதிலும் உள்ள புண்ணிய கணக்கில் சேமிக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. நான் அதிக சேவை செய்தேன், நான் இதை செய்தேன், நான் இதை செய்தேன், நான் இதை செய்தேன், ஆனால் நம்பர் ஏன் பின்னால் இருக்கிறது என்று பின்னர் சொல்லாதீர்கள். அதனால் தற்சமயம் இந்த புண்ணிய கணக்கை மிக அதிகமாக சேமியுங்கள் என்று பாப்தாதா முதலிலிருந்தே செய்கை கொடுக்கிறார். இவர் இப்படித்தானே இருக்கிறார், இவர் மாறப்போவதில்லை என்று நினைக்காதீர்கள். நீங்கள் இயற்கையை மாற்றக்கூடியவர்கள், இயற்கையை அட்ஜஸ்ட் செய்கிறீர்கள் தானே. அப்போது பிராமண ஆத்மாவை அட்ஜஸ்ட் செய்ய முடியாதா? எதிர்ப்பவர்களை அட்ஜஸ்ட் செய்யுங்கள். இதுதான் உருவாக்கத்திற்கும் பணிவிற்கும் உள்ள சமநிலை. கேட்டீர்களா? கடைசியில் ஹோம்ஒர்க்கு கொடுப்பார் தானே, ஏதாவது ஹோம்ஒர்க்கு கிடைக்கும் தானே. பார்த்தாத வரும் சீசனில் வருவார், ஆனால் கண்டிஷன் போடுகிறார் பாருங்கள். சாக்கார பாகமும் நடந்தது, அவ்வியக்த பாகமும் நடந்தது. இவ்வளவு காலம் அவ்வியக்த பாகம் நடக்கும் என்பது கனவில் கூட இருக்கவில்லை. 2 பாகங்களும் ட்ராமா படி நடந்தன. இப்போது ஏதாவது கண்டிஷன் போட வேண்டுமா இல்லையா? என்ன சொல்கிறீர்கள்? என்ன இப்படியே நடந்து கொண்டு இருக்குமா என்ன? ஏன்? இன்று வதனத்தில் புரோகிராமையும் கேட்டார். அப்போது இந்த டிராமாவின் பாகம் எதுவரை நடக்கும், ஏதாவது டேட் இருக்கிறதா என்பதும் பாப்தாதாவின் உரையாடலில் இருந்தது. டேராடூனின் பிரேம் சகோதரியோடு ஜாதகத்தை சொல்லுங்கள், எதுவரை? இப்போது எதுவரை என்ற கேள்வி எழுகிறது. ஆனாலும் என்பதற்கு 6 மாதங்கள் இருக்கவே செய்கின்றன. 6 மாதங்களுக்கு பிறகு அடுத்த சீசன் ஆரம்பமாகிறது. அதனால் பாப்தாதா ரிசல்ட்டை பார்க்க விரும்புகிறார். உள்ளம் சுத்தமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு உள்ளத்திலும் பழைய சமஸ்காரத்தின் அபிமானத்தை, அவமானத்தை உணரும் கரை இருக்கக்கூடாது. பாப்தாதாவிடமும் உள்ளத்தின் காட்சியை படம் பிடிக்கும் மிஷினரி இருக்கிறது. இங்கே எக்ஸ்ரேயில் ஸ்தூல இதயம் தெரிகிறது தானே. அப்படி வதனத்தில் உள்ளத்தின் காட்சி மிக தெளிவாக தெரிகிறது. பலவித சிறிய பெரிய கரைகள் தெரிகின்றன. சில மங்களாகவும் சில தெளிவாகவும் தெரிகின்றன. இன்று ஹோலி கொண்டாட வந்திருக்கிறீர்கள். கடைசி டர்னாக இருக்கும் காரணத்தால் முதலே ஹோம்ஒர்க் சொல்லப்பட்டது. ஆனால் ஹோலி கொண்டாடுவது என்றால் முடிந்ததை முடித்து விடுவது என்று நீங்கள் பிறருக்கு ஹோலியின் அர்த்தத்தை சொல்கிறீர்கள். ஹோலி கொண்டாடுவது என்றால் உள்ளத்தில் எந்த ஒரு சிறிய பெரிய கரையும் இருக்கக்கூடாது. முற்றிலும் சுத்தமான உள்ளம், அனைத்து பிராப்திகளும் நிறைந்த நிலை. பாப்தாதாவிற்கு குழந்தைகளிடம் அன்பு இருக்கும் காரணத்தால் ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்று பாப்தாதா முன்னரும் சொல்லியிருக்கிறார். நீங்கள் அதிகமாக உழைக்கிறீர்கள். ஒருவேளை உள்ளம் சுத்தமாக இருந்தால் உழைப்பு இருக்காது. இதயத்திற்கு ஓய்வு அளிப்பவர் உள்ளத்தில் கலந்து இருப்பார். நீங்கள் இதயத்திற்கு இதயம் அளிப்பவரின் உள்ளத்தில் கலந்து இருப்பீர்கள். உள்ளத்தில் தந்தை கலந்து இருக்கிறார். மாயாவின் எந்த உருவமும் சூட்ச்ம ரூபமாக இருந்தாலும், ராயல் ரூபமாக இருந்தாலும், பெரிய உருவமாக இருந்தாலும் எந்த உருவிலும் மாயா வர முடியாது. கனவிலும் எண்ணத்திலும் கூட மாயா வர முடியாது. அப்போது உழைப்பிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள் தானே. பார்த்தாதா மனதிலும் உழைப்பிலிருந்து விடுபட்டு இருப்பதை பார்க்க விரும்புகிறார். உழைப்பிலிருந்து விடுபட்டவரே ஜீவன் முக்தி நிலையை அனுபவம் செய்ய முடியும். ஒளி கொண்டாடுவது என்றால் உழைப்பிலிருந்து விடுபட்டு ஜீவன் முக்தி நிலையின் அனுபவத்தில் இருப்பதே. இப்போது பாப்தாதா மனதின் சக்தி மூலமாக சேவையை சக்திசாலியாக மாற்ற விரும்புகிறார். வார்த்தை மூலமாக சேவை நடந்து கொண்டே இருக்கிறது, அது நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் அதற்கு நேரம் பிடிக்கிறது, நேரம் குறைவாக இருக்கிறது. சேவை இப்போதும் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. ரிசல்ட்டை நீங்கள் எல்லோரும் சொன்னீர்கள்.
இது இப்போது வரை 108 மணிகளின் மாலையை கூட உருவாக்க முடியவில்லை. 16,000 9 லட்சம் என்பவை வெகு தொலைவில் இருக்கின்றன. இதற்காக விரைவாக செய்யும் விதி தேவை. முதலில் உங்கள் மனதை உயர்ந்ததாக சுத்தமாக மாற்றுங்கள். ஒரு நொடி கூட வீணாக கூடாது. இப்போது வரை மெஜாரிட்டியிடம் வீண் எண்ணங்களின் சதவீதம் இருக்கிறது. அசுத்தமில்லை, ஆனால் வீண் இருக்கிறது. அதனால் மனதின் சேவை துரித கதியில் நடக்க முடியாது. இப்போது ஹோலி கொண்டாடுவது என்றால் மனதை வீணானவற்றிலிருந்து ஹோலியாக மாற்ற வேண்டும். ஹோலி கொண்டாடினீர்களா? கொண்டாடுவது என்றால் ஆவது. உலகில் உள்ளவர்கள் பலவித வண்ணங்களை கொண்டு ஹோலி கொண்டாடுகிறார்கள். ஆனால் பார்த்தாதா அனைத்து குழந்தைகளின் மீதும் தெய்வீக குணங்களின் தெய்வீக சக்திகளின் ஞான ரோஜாவின் வண்ணங்களை தெளிக்கிறார் என்று வதனத்தில் இன்னும் செய்திகள் இருந்தன. உரையாடலின் ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. இரண்டாவது விஷயம் என்னவென்றால், உங்கள் நல்ல நல்ல சேவை துணைவர்கள் யாரெல்லாம் அட்வான்ஸ் பார்ட்டியில் சென்றார்களோ அவர்களுக்கு இன்று வதனத்தில் ஹோலி கொண்டாடும் நாளாக இருந்தது. உங்கள் எல்லோருக்கும் எப்போது வாய்ப்பு கிடைக்குமோ அப்போது நினைவில் வருகிறது தானே. உங்கள் தாதிகளின் தோழிகளின் பாண்டவர்களின் நினைவு வருகிறது தானே. அட்வான்ஸ் பார்ட்டியின் குறிப்பு மிக பெரியதாக இருக்கிறது. பெயர்களை சொல்ல ஆரம்பித்தால் அதிகமாக இருக்கின்றன. வதனத்தில் இன்று எல்லாவித ஆத்மாக்களும் ஹோலி கொண்டாட வந்து இருந்தனர். அனைவரும் அவரவர் முயற்சியின் பலனுக்கு தக்கபடி பலவித பாகங்களை நடித்து கொண்டு இருக்கிறார்கள். அட்வான்ஸ் பார்ட்டியின் பாகம் இப்போது வரை மறைமுகமாக இருக்கிறது. என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்று நீங்கள் யோசிக்கிறீர்கள் தானே. நீங்கள் சம்பூரணமாக மாறி தெய்வீக பிறவி மூலமாக புதிய உலகை உருவாக்க நிமித்தமாக வேண்டும் என்று அவர்கள் உங்களை அழைத்து கொண்டு இருக்கிறார்கள். எல்லோரும் அவரவர் பாகத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். நாம் சங்கம யுகத்திலிருந்து வந்திருக்கிறோம் என்ற நினைவு இல்லை. தெய்வீகம், பவித்திரம், பரமாத்மா அன்பு எல்லாம் இருக்கின்றன. ஆனால் ஞானம் தெளிவாக எமர்ச்சாகவில்லை. விலகி இருக்கிறார்கள். ஆனால் ஞானம் எமர்ச்சாகிவிட்டால் எல்லோரும் மதுவனத்திற்கு ஓடி வந்து விடுவார்கள். எனினும் அவர்களின் பாகம் தனிப்பட்டது. ஞானத்தின் சக்தி இருக்கிறது. சக்தி குறையவில்லை. நிரந்தரமாக மரியாதை பூர்வமான வீட்டின் சூழ்நிலை, தாய் தந்தையின் திருப்தி மற்றும் ஸ்தூல சாதனங்கள் எல்லாம் கிடைத்திருக்கின்றன. மரியாதைகளில் மிக உறுதியாக இருக்கிறார்கள். நம்பர்வராகவே இருக்கிறார்கள். எனினும் விசேஷ ஆத்மாக்கள் உறுதியாக இருக்கிறார்கள். நமது பழைய பிறவியும் புதிய பிறவியும் உயர்வாக இருக்கின்றன, மேலும் இருக்கும் என்பதை உணர்கிறார்கள். அனைவருடைய தோற்றங்களும் மெஜாரிட்டி ஒரு ராயல் குடும்பத்தின் திருப்தியான ஆத்மாக்களாக, நிறைந்த ஆத்மாக்களாக, சந்தோஷமான ஆத்மாக்களாக, தெய்வீக குணங்கள் நிறைந்த ஆத்மாக்களாக தெரிகிறார்கள். இது அவர்களின் வரலாறாக இருக்கிறது. ஆனால் வதனத்தில் என்ன நடந்தது? எப்படி ஹோலி கொண்டாடினார்கள்? ஹோலியின் போது பலவித வண்ணங்களில் வண்ணப்பொடிகளை தட்டுகளை நிறைத்து வைப்பார்கள். அப்படி வதனத்திலும் வண்ணப்பொடிகள் இருந்தன. அப்படி மிக நுண்ணிய மின்னும் வைரங்களாக இருந்தன. ஆனால் அவை பாரமாக இல்லை. அந்த வண்ணப்பொடிகளை கைகளில் எடுத்தால் லேசாக இருந்தன. அப்படி பலவித வண்ணங்களில் வைரப்பொடிகளால் தட்டுகள் நிறைந்து இருந்தன. எப்போது எல்லோரும் வந்திருந்தனரோ அப்போது வதனத்தின் சொரூபம் என்னவாக இருந்திருக்கும் என்பதை அறிந்திருக்கிறீர்களா? ஒளி ரூபமாக இருந்திருக்கும். பார்த்திருக்கிறீர்கள் தானே. ஒளியின் பிரகாசமாய் உடல் முன்னரே பிரகாசித்து கொண்டு இருக்கிறது. பார்த்தாதா எல்லோரையும் அவர்களின் சங்கமயுக சரீரத்தில் எமர்ஜி செய்தார். எப்போது சங்கமயுக சரீரத்தில் எமர்ஜி ஆனார்களோ அப்போது ஒருவர் பிறரை சந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள். அட்வான்ஸ் பார்ட்டி பிறவிகளின் விஷயங்கள் மறந்தன. சங்கமயுக விஷயங்கள் எமர்ஜ் ஆயின. சங்கமயுக விஷயங்களை எப்போது ஒருவர் பிறரோடு பகிர்ந்து கொள்கிறார்களோ அப்போது எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். மிகுந்த மகிழ்ச்சியோடு ஒருவர் பிறரோடு கொடுக்கல் வாங்கல் செய்து கொண்டு இருந்தார்கள். பாப் தாதாவும் பார்த்தார். இவர்கள் மிகுந்த குதூகுலத்திற்கு வந்து விட்டதால் இவர்கள் சந்திக்கட்டு என்று விட்டுவிட்டார். தமக்குள் தமது வாழ்வின் அதிகமான கதைகளை ஒருவர் பிறருக்கு சொல்லி கொண்டு இருந்தார்கள். பாபா எனக்கு இப்படி சொன்னார், பாபா எனக்கு இப்படி அன்பு காட்டினார், அறிவுரை கொடுத்தார், பாபா இப்படி சொல்கிறார், பாபா 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 என்பதே இருந்தன. சற்று நேரத்திற்கு பிறகு என்னாயிற்று? அனைவரின் சமஸ்காரமும் உங்களுக்குத்தான் தெரியுமே. இந்த குரூப்பில் எல்லோரையும் விட ரமணிகரமாக யார் இருந்தது? தீதி மற்றும் சந்திரமணி தாதி. தீதி முதலில் எழுந்தார். சந்திரமணி தாதியின் கையை பிடித்து கொண்டு ராஜ நடனம் ஆட ஆரம்பித்தார். இங்கே தீதி எப்படி போதையில் டிரான்ஸில் சென்று வந்தாரோ அப்படி அங்கும் போதையில் நன்றாக நடனம் ஆடினார். மம்மாவை நடுவில் இருக்க வைத்து ஒரு வட்டத்தை ஏற்படுத்தினார்கள். அவர்கள் ஒருவர் பிறரோடு கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடினார். அதிகமாக விளையாடினார்கள். பார்த்தாதாவும் அவர்களை பார்த்து பார்த்து அதிகமாக புன்னகை செய்து கொண்டிருந்தார். ஹோலி கொண்டாட வந்தவர்கள் விளையாடவும் செய்தார்கள். சற்று நேரத்திற்கு பின்னர் எல்லோரும் பாப்தாதாவின் கரங்களில் கலந்து விட்டனர். எல்லோரும்
அன்பில் கலந்தனர். அங்கே பலவித வண்ணங்களில் வைரப்பொடிகள் இருந்தன. மிக நுண்ணியதாக இருந்தன. ஒரு பொருளை பவுடர் செய்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தன. ஆனால் அவை நன்றாக மின்னின. அவற்றை பிறகு பாப்தாதா அனைவர் மீதும் தூவினார். ஏற்கனவே பிரகாசித்து கொண்டிருக்கும் உடல்கள் இருந்தன. அவற்றின் மீது அந்த வண்ண வண்ண வைரத்துகள்கள் படிந்ததால் எல்லோரும் மிக அதிகமாக அலங்கரிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். சிவப்பு, மஞ்சள், பச்சை என்று சொல்லப்படும் 7 வண்ணங்கள் இருந்தன. அப்போது எல்லோரும் மிக அதிகமாக மின்னிக்கொண்டு இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஆடைகள் சத்தியுகத்திலும் இருக்காது. எல்லோரும் குதூகலத்தில் இருந்தார்கள். பிறகு ஒருவர் பிறர் மீது தூவினார்கள். அதிகமானோர் குதூகல சகோதரிகளாக இருந்தனர். மிக மிக அதிகமாக குதூகலத்தை கொண்டாடினார்கள். குதூகலத்திற்கு பிறகு என்ன நடக்கிறது? பாப்தாதா முன்கூட்டியே அனைவருக்கும் போக், அதாவது உணவு கொடுத்தார். நீங்கள் நாளை போக் வைப்பீர்கள். ஆனால் பாப்தாதா மதுவனத்தின் சங்கம யுகத்தின் பலவித உணவு வகைகளை எல்லோருக்கும் சாப்பிட கொடுத்தார். அதில் விசேஷமாக ஒளியின் போக்காக என்ன இருந்தது? கேவர் ஜிலேபி. நீங்கள் ரோஜா இதழ்களையும் வறுக்கிறீர்கள். அப்படி சங்கம யுகத்தின் வெரைட்டி போகு கொடுத்தார். உங்களுக்கு முன்னால் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். உங்களுக்கு நாளை கிடைக்கும். நல்லது. அதாவது நன்றாக கொண்டாடினார்கள், ஆடி பாடினார்கள். எல்லோரும் சேர்ந்து ஆகா பாபா மேரா பாபா இனிய பாபா என்ற பாடலை பாடினார்கள், சாப்பிட்டார்கள். பிறகு கடைசியில் என்ன நடக்கிறது? பாராட்டும் விடை பெறுவதும் நடக்கிறது. அதனால் நீங்களும் கொண்டாடினீர்களா அல்லது கேட்க மட்டும் செய்தீர்களா? ஆனால் முதலில் இப்போது பரிஸ்தாவாகி பிரகாசமாக உடல் உடையவராகி மாறுங்கள். ஆக முடியுமா? முடியாதா? சரீரம் பருமனாக இருக்கிறதா? இல்லை. நொடியில் பிரகாசிக்கும் டபுள் லைட் சொரூபமாக மாறுங்கள். ஆக முடியுமா? முற்றிலும் பரிஸ்தாவாக மாற வேண்டும். பாப்தாதா எல்லோரையும் ட்ரில் செய்ய வைத்தார். இப்போது உங்கள் மீது பலவித வண்ணங்களால் மின்னிக் கொண்டிருக்கும் வைர துகள்களை சூட்ச்ம சரீரத்தின் மீது தூவுங்கள். மேலும் சதா இப்படி தெய்வீக குணங்களின் வண்ணத்தில், சக்திகளின் வண்ணத்தில், ஞானத்தின் வண்ணத்தில் தன்னை வண்ணப்படுத்தி கொண்டே இருங்கள். எல்லாவற்றையும் விட பெரிய வண்ணமான பாப்தாதாவினுடைய சகவாச வண்ணத்தில் சதா வண்ணமாகி கொண்டே இருங்கள். அப்படி அமரராகுங்கள். நல்லது. இப்படி உள்நாட்டு வெளிநாட்டு பரிஸ்தா சொரூப குழந்தைகளுக்கு, சதா சுத்தமான உள்ளத்தோடு பிராப்தி நிறைந்த குழந்தைகளுக்கு உண்மையான ஹோலி கொண்டாடுவது என்றால் அர்த்தத்தோடு சித்திரத்தை பிரத்யட்ச ரூபத்திற்கு கொண்டு வரக்கூடிய குழந்தைகளுக்கு, சதா உருவாக்கத்திலும் பணிவிலும் சமநிலை வைக்கும் குழந்தைகளுக்கு, சதா ஆசீர்வாதங்களின் புண்ணிய கணக்கில் சேமிக்கும் குழந்தைகளுக்கு மிக அதிகமாக கோடி மடங்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தை வரதானம். இனிமையின் மூலமாக தந்தையின் அருகில் இருப்பதை காட்டும் மகானாத்மா ஆகுக. எந்த குழந்தைகளின் எண்ணத்திலும் இனிமை இருக்குமோ, சொல்லிலும் இனிமை இருக்குமோ, செயலிலும் இனிமை இருக்குமோ, அவர்கள் தந்தையின் அருகில் இருக்கிறார்கள். அதனால் தந்தையும் அவர்களை தினந்தோறும் இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே என்று அழைக்கிறார். குழந்தைகளும் இனிமையிலும் இனிமையான தந்தையே என்று பதில் கொடுக்கிறீர்கள். இந்த தினசரி இனிய சொல் இனிமை நிறைந்தவராக மாற்றுகிறதே. இப்படி இனிமையை பிரதிஷ்டம் செய்யும் உயர்ந்த ஆத்மாக்கள் மகான்களாக இருக்கிறீர்கள். இனிமையே மகத்துவமானது. இனிமை இல்லை என்றால் மகத்துவத்தின் அனுபவம் ஏற்படாது. ஸ்லோகன்: எந்த ஒரு காரியத்தையும் டபுள் லைட் ஆகி செய்யுங்கள். அப்போது மனமகிழ்ச்சியின் அனுபவம் பெறுவீர்கள். தேங்க்ஸ் பாபா. ஓம் சாந்தி.